சரீரம் கர்த்தருடையது. எல்லாம் சொல்லுங்க, சரீரம் கர்த்தருடையது. எல்லாம் சொல்லுங்க மறுபடியும், சரீரம் கர்த்தருடையது. கர்த்தரும் இந்த சரீரத்துக்கு உரியவர். அப்போ இந்த சரீரம் கர்த்தருடையது. கர்த்தருடைய நோக்கத்திற்காக இந்த சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கு. கர்த்தருடைய நோக்கத்துக்காக இந்த பூமியில வாழ்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம எப்படி நினைக்கிறோம்? தப்பா நினைக்கிறோம். சரீரத்துக்கு வயிற்றுக்கு தான், வயிற்றுக்கு சோறு, சோத்துக்கு வயிறு அப்படி நம்ம நினைச்சோம்னா என்ன ஆயிரும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையே சரியில்லாம இருக்கும். அது பெரிய வெற்றியாய் அமையாது. இந்த சரீரம் கர்த்தருடையது. கர்த்தர் இந்த சரீரத்துக்கு உரியவராயிருக்கிறார். நான் சாப்பிட்டு வாழ வேண்டும். என்ன? சாப்பிட்டு வாழ வேண்டும். என் சரீரத்தை நன்றாக வைத்திருக்க வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, நான் சாப்பிட்டு வாழ வேண்டும், என் சரீரத்தை நன்றாக வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் என் சரீரத்தில் வாழ்கிறார். இந்த அறிவு வரணும். எப்படி பார்த்தீங்களா? அப்போ சரீரம் எப்படி எவ்வளோ முக்கியமானது பாருங்க. அப்போ நம்ம நேரத்துக்கு சாப்பிடுவோமா, சாப்பிட மாட்டோமா? 11 மணிக்கு சாப்பிடுவீங்களா காலை சாப்பாடு? அது என்னைக்கா ஒரு நாள் நடக்கலாம். ஆனால் அதை நீங்கள் செய்ய கூடாது. கவனிங்க, எல்லாம் கவனிங்க. சரீரத்தை நன்றாக வைத்திருக்க வேண்டும், நல்லா சாப்பிட வேண்டும். ஏனென்றால் கர்த்தருங்க. பிறகு என் சரீரம் கர்த்தருக்கு என்று பயன்படுத்தப்பட வேண்டும். என் சரீரத்தை யாருக்கென்று பயன்படுத்தப்பட வேண்டும்? எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருக்கென்று பயன்படுத்தப்பட வேண்டும். எல்லாம் கவனிங்க. இந்த சரீரம் உணவுக்கு உரியது அல்ல. எல்லாம் சொல்லுங்க, இந்த சரீரம் உணவுக்கு உரியது அல்ல, தேவன் வாசம் பண்ணும் இடம். இப்படி நீங்க யோசிக்க ஆரம்பிச்சா, இப்படி நீங்க சிந்திக்க ஆரம்பிச்சா, இந்த சரீரத்தை கொண்டு நீங்க வெற்றியான காரியத்தை செய்ய முடியும். இந்த சரீரத்தை உடனே என்னன்னா உங்க சரீரம் நன்றாய் வாழ ஆரம்பிக்கிறோம். அதை நீங்க பார்க்க முடியும். நல்ல செழித்து வாழ்றத நீங்க பார்க்க முடியும். கரெக்டா தேவனுடைய ஒரு நோக்கத்துக்காக இருக்க முடியும். இதை விட்டுட்டு வேற மாதிரி சிந்திக்கும் போது அப்பதான் பிரச்சனை வருது. ஆமா, பிரிஞ்சால் மாதிரி வயிறு ஆகும். என்ன செய்ய முடியும்? தப்பு கிடையாது, யோசிக்க வேண்டிய விஷயம் அதெல்லாம். அப்போ எண்ணத்தை மாற்றணும். ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய எண்ணங்கள் சரியாக வரும்போது, அப்போ எல்லா விஷயங்களிலும் எண்ணம் கரெக்டாக இருக்கணும். சாப்பாடு என்பது வயிற்று நிரப்புவதற்காக அல்ல, தேவனுடைய அந்த நோக்கத்துக்காக இந்த பூமியில நான் செயல்படுவதற்காக தேவன் கொடுக்கிறார். அதை நான் என்ன செய்ய உட்கொள்ள வேண்டும், அதனால நான் வாழ்ந்திருக்க வேண்டும். அப்போ பாருங்க, நீங்க எதுல நீங்க செழிக்க விரும்பினாலும் சரி, அந்த எண்ணம் சரியாக இருக்க வேண்டும். அதை குறித்த எண்ணம் சரியாக இருக்க வேண்டும். இப்போ பொருளாதாரத்தை செழிக்கணும்னா அது அப்படித்தான். இப்போ சரீரத்தில் நீங்க செழிக்கணும்னா, நல்லா இருக்கணும்னா, 100 வயசு வரை வாழணும் அப்படின்னா நீங்க இந்த எண்ணம் உடையவராக இருக்கணும். இந்த சரீரம் யாருடையது? எல்லாம் சொல்லுங்க, இந்த சரீரம் கர்த்தருடையது. இந்த கர்த்தரும் சரீரத்துக்குரியவர். இந்த சரீரத்தில் யார் வாழ்கிறான்? இப்போ என்ன பண்ணுவீங்க? ஐயோ, நான் சரீரத்தை கவனிக்க வேண்டும், ரொம்ப கவனமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். நம்ம சரீரத்தில் இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு கவனிங்க. ஒரு வீட்டில் நீங்கள் வாழ்கிறீங்க. உங்கள் வீடு எப்படி வச்சுருப்பீங்க சொல்லுங்கள்? அந்த வீட்டில் நான் வாழ்கிறேன், அதனால் வருஷத்துக்கு ஒரு முறையாவது வெள்ளை அடித்து சுத்தம் பண்ணி ஓட்டை உடச்சலாம் அடைச்சி, என்ன ஏன்னா நான் எப்படி வாழணும்? சுகமாக பாதுகாப்பாக வாழணும். அப்போ அந்த 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 வீட்டை இருக்கக்கூடிய சந்து பந்தெல்லாம் அடைக்கிறீங்க, அடைச்சி எல்லா இடத்துலையும் பெயிண்ட் அடித்து நல்லா வெளியே பார்க்க ஜோராக வச்சு பண்ணுறீங்க. இப்போ நம்ம பெயிண்ட் அடிக்கிறோம் சில நேரத்தில், இல்லையா? ஃபேரெல்லாம் நீங்கள் பெயிண்ட் அடிக்கிறோம் சில நேரத்தில், அடிக்கிறோமா இல்லையா? கலர் இடைக்கு கொடுத்துட்றோம். இங்கே தான் நம்ம கிடையாது. சில இடத்துல பாருங்கலாம் கொடுக்குறாங்க. கண்ணுக்கு ஒன்று கொடுக்குறாங்க, புருவத்துக்கு ஒன்று கொடுக்குறாங்க, முடிக்கு ஒன்று கொடுக்குறாங்க. சரி, இது என்ன நோக்கத்தோடு செய்கிறீர்கள்? தேவன் உங்களுக்குள் வாழ்கிறார் என்ற நோக்கத்தோடு செய்தீர்களானால் நல்லது. நான் கொஞ்சம் நல்லா இருக்கணும், தேவன் எனக்குள் வாழ்கிறார், எனக்குள் தேவன் வாழ்கிறார், என் சரீரம் நன்றாக இருக்க வேண்டும். என் தேவன் என் சரீரத்தின் மூலமாக, என்ன கவனிங்க, தேவன் என் சரீரத்தின் மூலமாக மகிமைப்படுவார். என்ன செய்வார்? அப்ப எண்ணத்துல ஒரு மாற்றம், எண்ணங்களிலே நிறைய இப்ப பொருளாதாரத்திலும் கூட எண்ணத்திலே பல விதமான அரண்கள் எழும்பி நிற்கிறபடினால தான் செழிக்க முடியவில்லை, பொருளாதாரத்தில் மேல வர முடியவில்லை. நமக்கு அந்த எண்ணங்கள் என்ன செய்யுதுன்னா ஒரு கோட்டையை போல, பெரிய சுவரை போல அடைச்சு நிக்குது. ஆமா, நம்ம வாசித்தோம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 10வது அதிகாரத்திலே இந்த விஷயத்தை வாசித்தோம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து
வாசித்தோம் 3-5 வசனம் வரைய. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களா இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களா இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலம் உள்ளதாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டுமைகளையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்கு கீழ்ப்படியே சிறைப்படுத்துவர்களாக இருக்கிறோம் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். பொருளாதார செழிப்பில் ரொம்ப அதிகமாக இந்த விஷயம் பொருந்தும். இந்த விஷயம் எண்ணங்கள், அவங்க மனதில் வரக்கூடிய நினைவுகள். என்ன நடக்குது அப்படின்னா, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது போல மனதிலே பலத்த அரண்களை உள்ளே வைத்து கொண்டிருக்கிறார்கள். சாதாரண அரண்கள் கிடையாது, பலத்த அரண்கள். இது என்னன்னா, பலத்த அரண்கள் என்பது என்ன சொல்லப்பட்டிருக்குது இந்த வசனத்தின்படி எப்படின்னா, தவறான வாழ்க்கைக்குள்ளாக நடத்தக்கூடிய எண்ணங்கள். நம்ம தவறான வாழ்க்கைக்குள்ளாக நடத்தக்கூடிய சில எண்ணங்கள். இது என்னன்னா, நம்மை சிறைப்படுத்தி அப்படியே வைக்கக்கூடியதா இருக்கிறது. எழும்ப விடாது, மேல வர விடாது, செழிக்க விடாது. என்ன கவனிக்கிறீங்களா? மேலே எழும்ப விடாது, வர விடாது, செழிக்கவே விடாது. இந்த பொருளாதாரத்தினுடைய ஒரு 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 தவறான எண்ணம், பொருளாதாரத்தை குறித்ததான தவறான எண்ணம் எப்படி சரீரத்தை குறித்த தவறான எண்ணம் பாதிப்பை உண்டாக்குதோ, அதே போல இந்த பொருளாதாரத்தை குறித்த தவறான எண்ணங்கள் நம்மை செழிக்க விடாதபடிக்கு ஒரு சிறைக்குள்ளே அடைத்து வைத்து எழும்ப விடாதபடி பண்ணிவிடும். ஆமாம், அப்படிப்பட்ட எண்ணங்கள். அப்போ பொருளாதாரத்தில் பலர் அப்படி இருக்கிறாங்க. நிறைய பேர் பொருளாதாரத்தை செழிக்க முடியாமல் இருக்க காரணமே அவர்களுக்கு உள்ள பலத்த அரண்கள் இருக்கிறது. அப்போ என்னன்னா, அந்த பலன் அடைய விடாதபடிக்கு மனதிலே ஒரு பலத்த அரண் இருக்கிறது. அவங்க பலன் அடைய விடாதபடிக்கு எங்க இருக்குது அந்த அரண்? மனதிலே இருக்கிறது, எண்ணத்தில் இருக்கிறது, நினைவில் இருக்கிறது. இந்த பலத்த அரண் எதனால உருவாகிறது அப்படின்னா, தேவனுடைய எண்ணத்துக்கு, தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாய் எழும்புகிற மேட்டுமையான எண்ணங்கள் நம்மை, அதான் மேட்டுமையான எண்ணங்கள். தேவனுடைய சித்தத்துக்கு நான் சொன்ன பாருங்க, தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னா செழித்திருக்கும்படி, நன்றாக இருக்கும்படி. இது வேற மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்கி வச்சு அதெல்லாம் கிடையாது, அப்படிலாம் முன்னேற முடியாது, அப்படியெல்லாம் நம்ம வந்துட்டு கிடையாதுங்க அப்படின்ன மாதிரி ஏதோ ஒரு எண்ணம் உள்ளே இருந்து பண்ணுது. இன்னொரு அப்படியெல்லாம் முடியாது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குன்னா, தேவனை பற்றியதான தவறான எண்ணங்கள். தேவனை எப்படி தவறான எண்ணங்களை வைக்கிறாங்க அப்படின்னா, தேவன் ஒரு ஏழை, தேவன் ஒரு ஏழை, தேவன் நம்ம இடத்திலிருந்து கேட்கிறார், பிடுங்குகிறார். தேவன் அப்படின்னாலே வாங்குறவர் தான், தேவனுக்கு நாம தான் கொடுக்கணும். எப்படிப்பட்ட எண்ணம் பாருங்க. அப்ப எப்படி நமக்கு முன்னேற்றம் வரவே வராது. நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, கிடைக்கிறத பிடிச்சிட்டு ரொம்ப கடுமையானவர்களாய் நம்ம காணப்படுற அளவுக்கு இருந்து விடுவோம். அப்போ கிடைக்கிற நமக்கு வரக்கூடிய நன்மை எதுவுமே வராதபடிக்கு அப்படி தடை செய்யப்பட்ட நிலைமையிலே நாம் இருப்போம். ஆகவே தான் பாருங்க, இது சிறைக்குள்ளாக வைத்து விடுகிறது. அது என்னன்னா, இந்த மாதிரியான சிறைக்குள்ளாக இருக்கக்கூடிய வைக்கக்கூடிய இந்த மாதிரியான அரண்களை, பலத்த அரண்களை, பலத்த கோட்டைகளை உடைத்து எறிய வேண்டும். இதுவுமே இருக்கக்கூடாது. உள்ள கர்த்தர் வெற்றி பெற வைக்கிறார், ஜெயம் எடுக்க வைக்கிறார். இந்த பலத்த அரண்கள் ஒரு காம்பவுண்டு வால் மாதிரி, ஒரு பெரிய காம்பவுண்ட் வால் பார்த்துருக்கீங்களா? சுவர், காம்பவுண்டு சுவர், அது அடைச்சிட்டு நீங்கள் உள்ளே போக முடியுமா? அது மாதிரி உள்ள என்ன செய்யுது அப்படின்னா, காம்பவுண்டு வால் மாதிரி இருக்குது. இன்னும் சொல்ல போனால் கோட்டை சுவர் மாதிரி இருக்கிறது. எந்த ஒரு தேவனை பற்றிய அறிவும், அதாவது வெற்றி பெற வேண்டிய பொருளாதார சிந்தனை நமக்குள்ள வரவிடாதபடி தடையாக இருக்கும். அது என்னன்னா, நம்மை அந்த சிறைக்குள்ளாக வைத்து அடைத்து வைத்து விடும். அந்த சிறைக்குள்ளிருந்து நம்ம வெளியே வர வேண்டும். அப்படி வெளியே வரணும்னா அந்த மனதில் இருக்கிற எண்ணங்களை முதல்ல உடைச்சி எரியணும். ஆமா, அதான் நான் சொன்ன பாருங்க, சில எண்ணங்கள் இருக்கிறது. போன வாரத்தில் சொன்ன பாருங்க, கடவுளை பற்றியதான சில தவறான எண்ணங்கள், தேவனை பற்றியதான சில தவறான எண்ணங்கள். என்ன அப்படின்னா, தேவன் ஏழையாக இருக்கிறார். தேவன் சத்தமா சொல்லுங்க. நீங்கள் அவங்க சொல்லலைன்னா கூட அவங்க அது மாதிரி நடப்பாங்க. நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அதை நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டு போங்க. என்னன்னா, தேவன் ஏழையாக இருக்கிறார். அப்புறம் தேவன் எப்படி தேவன் ஏழையாக இருக்கிறார், தேவன் ஏழையாக இருக்கிறார் என்கிற ஒரு பலத்த அரண் உள்ள வந்த பிறகு நீங்கள் தேவனிடத்தில் கேட்கவே மாட்டீங்க, பெற்றுக்கொள்ள மாட்டீங்க. வேதம் என்ன சொல்றது அப்படின்னா, ரொம்ப கவனிக்கணும். இது இப்படி எண்ணமுடையவர்கள், இவங்க இப்படி போதிக்கலை, சில டைம் போதிக்கலை, ஆனால் இந்த மாதிரியான போதிக்காவிட்டாலும் கூட
இந்த மாதிரியான போதனைகளை மறைமுகமாக சொல்லிக் கொடுக்கறத நாம் கவனித்துக்கிறோம். எப்படின்னா, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். எப்படின்னா, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி நன்றாக சரிந்து விழும்படி மனிதர்கள் உங்கள் மடிகளை அளந்து போடுவார்னு சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்றாரு லூக்கா 6:38. என்னன்னா, கொடுங்கள் அப்படிங்கிறத சொல்லலாம் அவர்கள், ஆனால் தேவன் ஏழையா இருக்கிறதுனால கொடுக்கப்படும் என்கிற வார்த்தையை வலியுறுத்தி தேவன் கொடுப்பார் என்கிறதை சொல்ல மாட்டார்கள். தேவன் கொடுக்க வல்லவராயிருக்கிறார் அப்படிங்கிறத எங்கேயுமே ஒன்றும் பேச மாட்டாங்க. என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தேவன் வந்துட்டு ஏழையாக இருக்கிறார் என்ற எண்ணத்தை உடையவர்களாக சொல்றது. அவங்க வாயினால் திறந்து சொல்லலாம் கூட இந்த மாதிரியான சில போதனைகளை அங்கே கொடுப்பாங்க. கவனிங்க. அப்போ அப்படிப்பட்ட எண்ணம் இருந்தால் கர்த்தரிடத்திலிருந்து நம்ம பணத்தை எதிர்பார்க்க மாட்டோம், பொருளாதாரத்தை எதிர்பார்க்க மாட்டோம், எதையுமே எதிர்பார்க்க மாட்டோம். எதிர்பார்க்கலன்னா கேட்கலன்னா கிடைக்க வாய்ப்பே கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்ல, கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று. நாம் அங்கே எதிர்பார்க்க மாட்டோம். நாம் என்ன செய்வோம் அப்படின்னா, எங்கேயாவது தேடி கிடைக்குமா அப்படின்னுட்டு உலகத்தில் யார் கொடுப்பா அப்படின்னுட்டு உலகத்தை நாட வேண்டிய சூழ்நிலை நமக்கு வருது. எப்படி நடக்குது பாருங்க. கர்த்தர் வந்துட்டு எடுக்கிறவர் அல்ல. நான் உங்களுக்கு போன வாரம் அதெல்லாம் உங்களுக்கு காட்டினேன். தேவன் கொடுக்கிறவர். உங்களுடையதை எடுத்து தேவன் வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. தேவனுடையதை உங்களுக்கு எடுத்து கொடுக்கிறார். தேவனுடையதை உங்களுக்கு எடுத்து கொடுக்கிறார். நீங்க தான் தேவனுக்கு நீங்க வந்து என்னன்னா கொடுக்கிறவர்கள் என்று நிரூபிக்க வேண்டும். அதுதான் செஞ்சிட்டு இருக்கிறோம் நம்ம. தேவனுடையதை நீங்கள் பெற்று வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். எல்லாம் தேவனுடையது, எதுவுமே உங்களுடையது அல்ல, மனிதர்களுடையது அல்ல. எதையுமே மனிதன் கண்டுபிடிக்கவில்லை. ஒரு சில இப்போ மரம் தேவன் படைத்திருக்கிறார். பர்னிச்சர், அதுல இருந்து பர்னிச்சர் உண்டாக்கி இருக்கிறான். தேவன் கொடுத்த அறிவில் தான் உண்டாக்கி இருக்கிறான். புரியுதா உங்களுக்கு? இவனா மரத்தை வந்து உண்டாக்கினா சொல்லுங்க. அது மாதிரி தான் தங்கத்தை உண்டாக்கினார் ஆண்டவர். அதை எடுத்து ஒரு பொருளாக செஞ்சு இது பண்ணியிருக்கான். தேவன் கொடுத்த பலத்தில் தான், தேவன் கொடுத்த ஞானத்தில் தான் அவன் செஞ்சுட்டு வரான். அப்படிங்கும்போது தங்கத்தை உருவாக்குனானா? இல்லை, தேவனே உண்டாக்கினான். அப்புறம் தேவனுடையது தான் எல்லாமே. சகலமும் தேவனுடையது, சகலமும் தேவனுடைய. அதனால தான் உங்களுக்கு ஒரு ஓமையை காட்டினேன். ஒரு பெரிய முதலாளி இருக்கிறாரு. அவர் வந்துட்டு 5 தாளந்தை கொடுக்கிறார், பிறகு 2 தாளந்தை கொடுக்கிறார், பிறகு 1 தாளந்தை கொடுக்கிறார். வெளியூருக்கு போய்விட்டார். மறுபடியும் வந்து கேட்கிறார். அது என்னத்தை குறிப்பிடுதுன்னா, தேவன் மனிதர்களுக்கு கொடுக்கிற அந்த செயலை காட்டுகிற படம் அது. ஆமா, அதான் அங்க. அப்ப கர்த்தர் யாரிடமும் பணத்தை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரிடத்திலிருந்து அவருக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது. அதை கொடுத்துருங்க ஆண்டவரே, இதை கொடுத்துருங்கன்னு சொல்லி நம்ம கேட்டா எதனால அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவர் நம்மகிட்ட வந்து நீ அதை கொடுப்பா இதை கொடுப்பான்னு நம்மகிட்ட வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பாருங்க, அப்படி கிடையாது. அருமையானவர்களே, தேவன் தேவையிலே இருக்கிறார் என்கிற தப்பான போதனை, யெகோவா ஈரே என்கிற அந்த தேவனை கொடுக்கிறவராக சொல்லக்கூடியவர் யெகோவா நீடி, யெகோவா தேவையில் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி அவங்க செயல்பாடுகள் காட்டுகிறது. போதிக்கவில்லை என்றாலும் அவர்கள் செயல்பாடுகள் காட்டுகிறது. அவர்கள் செய்வார்கள். இந்த சில நேரத்தில் இந்த ஊழியெல்லாம் செய்யும்போது இதுக்கு இந்த பிரம்மாண்டமான லைட், இதற்கு இந்த பிரம்மாண்டமான ஸ்பீக்கர், இதெல்லாம் தேவையா, வீண் செலவு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தேவனை அவர்கள் மட்டுப்படுத்துகிறார்கள். தேவனை அவர்கள் மட்டுப்படுத்துகிறார். தேவனை அவங்க சுருக்கி காட்டுறாங்க. ஆகவே தேவன் ஏழையாக இருக்கிறார் என்று நம்ம வந்து கேட்க ஆரம்பிச்சாலே நம்ம ரொம்ப பின்னாடி போயிடுவோம் பாருங்க. அப்படிப்பட்ட எண்ணத்தை முதல்ல மாற்றணும். தேவன் ஏழை அல்ல. எல்லாம் சொல்லுங்க. ஆமா, தேவன் ஏழை அல்ல. அவர் மிக உயர்ந்த செல்வந்தராக இருக்கிறார், ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார். அவரிடத்தில் கோடிகள் கொட்டி கிடக்கிறது. நன்மையான ஈவு, பூரணமான வரம் எதுவானாலும் சரி, அது தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவர் நமக்கு கொடுக்கிறவராகவே இருக்கிறார். இன்றைக்கும் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் கொடுக்கலன்னு நாம ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது. இவங்க என்னன்னா, இப்படிப்பட்ட எண்ணங்களை விடவர்களா மட்டுமில்ல, இப்படிப்பட்ட எண்ணங்களை மற்றவர்களுக்கு அவர்கள் என்ன செய்றாங்க அப்படின்னா கொடுக்கிறவராக இருக்கிறாங்க. இந்த எண்ணங்களை மற்றவர்களுக்கு திணித்து விடுறாங்க. நான் சொன்ன பாருங்க, வந்து மத போதனைனா அப்படித்தான், அதை கற்றுக் கொடுக்கிறார்கள். தேவன் தேவையில் இல்லை. அதான் உங்களுக்கு காட்டின தேவன் தேவையில் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஆடு மாடுகளும் அவருடையது. அது சொல்றாரு, எல்லாம் என்னுடையது, எனக்கு வேணும்னா நான் எடுத்து அடித்து சாப்பிட்டுக்கிறேன், உனக்கு நான் வந்து கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர்
அவர் வந்து கொடுக்க சொல்லும்போது பாருங்க, உங்கள்கிட்ட வந்து கொடுங்கள் அப்படின்னு சொல்றாருன்னா என்ன நோக்கத்தோடு கொடுக்க சொல்றார் அப்படிங்கிறத கற்றுக்கொள்ளணும். பாருங்க, தேவன் கொடுக்க சொல்லும்போது உங்களுக்கு கொடுக்க மனம் உண்டு என்பதை எல்லாம் சொல்லுங்க, எனக்கு கொடுக்க மனம் இருக்கிறது என்பதை அறிந்து அவர் எனக்கு அதிகம் கொடுப்பதற்காகவே அவர் என்னை கொடுக்க சொல்லுகிறார். கவனிச்சு பார்த்தீங்களா? ஆமா, கொடுங்கள் அப்படி கொடுக்கப்படும். ஏன் கர்த்தர் சொல்றாரு? இயேசுவே வந்து சொன்னார், கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். என்ன நோக்கத்தோடு சொன்னார்? என்ன அந்த நோக்கம் என்னவென்றால், தேவன் உங்களுக்கு கொடுக்க சொல்ற நோக்கம் அவர் ஏதோ ஏழையா இருக்கிறதுனால உங்கள்கிட்ட கேட்கல, அவருக்கு தேவை இருக்கிறதுனால உங்கள்கிட்ட கேட்கல, அப்படியெல்லாம் நீங்க எண்ணிடக்கூடாது. ஆமா, இவங்க எண்ணத்தில் அப்படிதான் கொண்டு வராங்க. கர்த்தருக்கு தேவை இருக்கு பிரதர், உதாரத்துவமான காணிக்கை கொடுங்க பிரதர். கர்த்தருக்கு தேவையா? நம்ம தான் தேவையில் இருக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, நாம தான். எத்தனை பேர் தேவையில் இருக்கிறீங்க? யாருமே தேவையில் இல்லையோ? எவ்வளோ தேவையில் இருக்கீங்க? சொல்ல போனால் நமக்கு ரொம்ப தேவை இருக்கு, நிறைய தேவை இருக்கு. ஆமாம், ஏகப்பட்ட தேவையில் நம்ம இருக்கிறோம். அப்போ நாம தான் தேவையில் இருக்கிறோம். தேவன் தேவையிலே கிடையவே கிடையாது. அவர் தேவையில் இருக்கிறார் என்கிற இந்த சத்தியத்தை நம்பக்கூடாது. நீங்கள் கவனிங்க, உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லும் போது ஏன் கொடுக்க சொல்கிறாருன்னா, உங்கள்கிட்ட கொடுக்கிறதுக்கான, அதாவது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மனம் உண்டு என்பதை அவர் அறிய வேண்டும். அறிந்து இந்த பிள்ளைக்கு, இந்த மனுஷனுக்கு கொடுக்க மனது இருக்கிறது, ஆகவே நான் என்ன செய்ய வேண்டும், இவனுக்கு அதிகமாய் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே நீ கொடுப்பா அப்படின்னு கர்த்தர் சொல்றார். கொடுங்கள் அப்படின்னு சொல்றார். அப்பொழுது அதை ஏன்னா கொடுங்கள் மட்டும் சொல்லி விட்டுருந்தாருன்னா உங்கள்கிட்ட பிடுங்கிறாருன்னு அர்த்தம். புரியலையா? லூக்கா 6:38 வாசிங்க. அந்த வசனத்தை பாருங்க, முடியவே இல்லை அந்த வசனம். கொடுங்கள் அப்படிங்கிறத முடியல, அப்பொழுதுங்கிற வார்த்தை வந்திருக்கு பாருங்க. 6:38 பாருங்க. கொடுங்கள் அப்பொழுது. எப்போ? நம்ம வந்து கொடுக்கும்போது, அப்பொழுது கொடுக்கும்போது. கொடுங்கள்னு சொன்ன தேவன் அதையே சொல்றார், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி கொடுக்கப்படும்? நீங்க கொடுத்தீங்கன்னா எப்படி கொடுக்கப்படுமா? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடிகளில் போடுவார்கள். அதுவும் சொல்றாரு, அளக்கிறது நீங்க கவனமா இருக்கணும்பா. எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். தேவனுடைய அந்த நோக்கம் பாருங்க. அப்ப கொடுக்கிறவர் அவர். நீங்க கொடுக்கும் போது கவனித்து பார்த்து உங்களுக்கு நிறைய கொடுக்கிறவரா இருக்கிறார். இதுவே நீங்க மல்கியா தீர்க்கதரிசி புத்தகத்துல 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசி பாருங்க. அங்க என்ன சொல்றாருன்னா, என் ஆலயத்தில் உங்கள் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டசாலையில கொண்டு வாருங்கள். அப்ப பாருங்க, இந்த வருஷத்துல கொண்டு வாருங்கள் விட்டுருந்தாருன்னா முடிஞ்சிட்டு, அவர் நம்மகிட்ட புடுங்குறாங்கன்னு தீர்மானிச்சிடலாம். அப்படி இல்லை, நம்மகிட்ட புடுங்கல அவரு. அப்பொழுது கொண்டு வரும்போது என்ன சொல்றாரு பாருங்க, சும்மா ஒண்ணும் இல்லை, நீ கொண்டுட்டு வாரீங்க, சும்மா கையில் எடுத்துட்டு வாரீங்க. ஆனா அவர் என்ன செய்யறாராம், வானத்தின் பல கடிகளை திறந்து, பல கடிகள் சொல்ல மேட்டூர் டேம் சொல்றாங்களே, எத்தனையோ சற்று இருக்கு, அப்படியே திறந்து விட்டுதான் 16 சற்றை. அது வருது பொத்துட்டு போகுது. அதே மாதிரி வானத்தின் சட்டர்கள் அனைத்தையும் நான் உனக்காக திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று நீங்க கொடுத்து என்ற சோதித்து பாருங்கள். நம்ம கொடுக்கறதுக்கு ஏன் சொல்றாருன்னா, உங்கள்கிட்ட பிடுங்கிறதுக்காக அல்ல. நிறைய பேர் அப்படி போதிச்சிடுறாங்க. அதனால தான் பாருங்க, இந்த மக்கள் கொடுங்கள்னு வந்த உடனே கொடுக்குற நேரம் வந்தாலே மக்களுக்கு பயமாயிருது. ஆமா, கொடுங்கள் அப்படிங்கிற வார்த்தை அதில் அது மட்டும் இல்லை, எடுக்கப்படும். இதில் வேறு அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. இப்பொழுது காணிக்கை எடுக்கப்படும். நம்ம அதனால தான் அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறது கிடையாது. எப்படி காணிக்கை எடுக்கப்படும் ஒன்னொன்னே, எப்பா எடுக்க வந்துட்டாங்கப்பா, இந்த ராபின்ஹுட் மாதிரி திருட வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆட்கள் பயந்துட்டாங்க. காணிக்கை எடுக்கப்படும் அல்ல, எடுக்கிற வேர்டு அவங்களுக்கு ஒரு டெரர் வேர்டாக இருக்கு, எடுக்கப்படும். ஆமா, நல்லா கவனிங்க, அதுதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க கொடுத்தால், நான் சொல்றேன் கவனிங்க, கொடுங்கள். எப்படி கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று தேவன் சொன்னார்னா நோக்கம் இருக்கிறது. என்ன நோக்கம்னா, கொடுக்க சொல்றாருன்னா உங்களுக்கு நிறைய கொடுப்பதற்காகவே கொடுக்க சொல்றார். அல்லேலூயா. பைபிள் நிறைய வசனத்தை காட்ட முடியும், பைபிள்ல நிறைய உதாரணத்தை காட்ட முடியும். ஆமா, கொஞ்சம் போல எண்ணெய், கொஞ்சம் போல மாவு, அந்த மாதிரி சொல்ல கொண்டுட்டு வா எனக்கு அப்படின்றார் அந்த ஊழியக்காரன். மோசமான ஊழியக்காரன்ல, கொண்டுட்டு வா எனக்குன்ற, நாங்களே ஒன்றும் இல்லாமல் இருக்கோம், எங்களுக்கு கொடுக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் தானே வந்து கொடுத்துட்டு போனோம். அதனால தான் இப்போ என்னென்னா கிளப்பு, அது இந்த கிளப்புலாம் உண்டாக்குறாங்க சில நேரத்தில்.
அவங்க என்ன உண்டாக்குறாங்க, எதுக்கு உண்டாக்குறாங்கன்னா மக்கள் கொடுக்குறதுக்காக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மக்களுக்கு சுவிசேஷத்தை கொடுங்க, அதுதான் அவங்களை உயர்த்தும். சுவிசேஷம் என்ன? இயேசு உங்கள் பாவங்களையும் சாபங்களையும் சுமந்து தீர்த்துட்டார், உங்க தரித்திரத்தை அவர் சுமந்து தீர்த்துட்டார் மக்களே அப்படின்னு சொல்லுங்க. நீங்க கொடுங்க, தப்பு கிடையாது. ஆனா சுவிசேஷம் கொடுக்காம நீங்க 10 ரூபாயை கொடுத்தீங்கன்னா அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. சுவிசேஷம் இல்லாம எத்தனை பேருக்கு நீங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு உதவி செஞ்சாலும் பிரயோஜனம் கிடையாது. ஆமா, சுவிசேஷம் கொடுத்துட்டு நீங்க கொடுங்க, அதுதான் சரியான முறை. சுவிசேஷம் கொடுக்க வேண்டும். அநேகர் அது நல்ல முறை தான் பாருங்க கொடுத்து சொல்றது. அதனால தான் வெள்ளைக்காரில் என்ன செஞ்சாங்க தெரியுமா? சோப்பு சூப்பு சால்வேஷன், அந்த முறையை மெத்தேடை பயன்படுத்துறாங்க. அவங்க மெத்தேடு சோப்பு சூப்பு சால்வேஷன். சோப்பு இல்லாதவனுக்கு சோப்பை கொடு, குளிப்பான், நல்லா குளிச்சு அவன் ஃப்ரெஷ் ஆயிடுவான். அப்புறம் சூப்பு கொடுத்தோன்னே அவங்க தெம்பாயிருவான். எப்படி? அதுக்கடுத்து சால்வேஷன் கொடு, சுவிசேஷத்தை கொடு. ஆனால் சோப்பையும் வாங்கிட்டாங்க, சூப்பையும் குடிச்சிட்டாங்க. சால்வேஷன் மட்டும் எங்களுக்கு வேண்டாம். இன்னைக்கும் சொல்கிறாங்க, சுவிசேஷமாக எங்கள் வீட்டில் சொல்ல வர, எங்கள் ஊருக்குள்ள நீ வந்த உன்னை அடிச்சு போடுவேன், வந்துடாத, கொடு, நீ ஏதாவது கொடுத்துட்டு போ, நாங்கள் வாங்கிட்டு நாங்கள் பெரிய ஆளாயிடுறோம். ஆகவே முடியாது, தரித்திரம் போகவே போகாது. சுவிசேஷம் போனால் மட்டும்தான் தரித்திரம் போகும். இயேசு அதைத்தான் சொல்லியிருக்கிறார். கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தம், அங்கே சிந்தப்பட்ட ரத்தம் போனால் மட்டும்தான் அவன் நன்றாக மாற முடியுமே ஒழிய இல்லைன்னா மாறவே முடியாது. அல்லேலூயா, கவனிச்சிட்டீங்களா? அப்போ என்ன அப்படின்னா, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். நம்மகிட்ட பிடுங்கிறதுக்காக கொடுக்க சொல்ல அவர், நம்மகிட்ட அவர் நிறைய கொடுப்பதற்காகவே கொடுக்க சொல்கிறார். எல்லாம் சொல்லுங்க, கொடுப்பதற்காகவே கொடுக்க சொல்கிறார். என்ன கொடுக்கிறதுக்காக, என்கிட்ட கொடுக்கறதுக்காக. ஆனால் நீங்கள் தேவையில் இருப்பீங்கன்னா உங்கள் உள்ளத்தை திருப்புங்க. தேவன் உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார், உங்கள் தேவையை சந்திக்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் கொடுக்கறதுக்கு உற்சாகமாகுங்க. அது மாதிரி தான் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அதுலேயே அதை தான் சொல்கிறார். நீதிமொழிகள் 3:10 வாசித்து பாருங்க. 3:9 உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அடுத்த வசனம், அப்பொழுது கனம் பண்ணு, கர்த்தரை போய் கொண்டுட்டு போய் கொடு, பொருளா கொண்டு வா, எல்லா முதல் பலனை கொண்டு வா, எல்லாம் கர்த்தரை கொண்டு கொடு. என்ன நடக்கும் அப்படின்னா, கவனிச்சு பாருங்க. அப்பொழுது களஞ்சியங்கள் எப்படி நிரம்புமா? பூரணமாய் நிரம்பும். எப்படிப்பட்ட நிரம்புதல்? பூரணமாய். எத்தனை பேர் பூரணமாய் நிரம்ப விரும்புறீங்க? பூரணமாய் நிரம்பும். நாளைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். பூரணமாய் நிரம்புறதையும் புரண்டு ஓடுறதையும் பார்க்கணும்னா நீங்க கொடுக்க வேண்டும் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். ஏன் கொடுக்க சொல்றாரு அப்படின்னா, அவர் ஏழையாக இருக்கிறனால கொடுக்க சொல்ல. அவர் ஏழையா இருக்கிறது மாதிரி அவர் என்கிட்ட கொடுத்தா கொடுங்கப்பா, நாங்கள் இங்கே வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்ற நோக்கத்தை கூட சொல்ல. நீங்கள் உங்களுக்கு பெற்று நீங்கள் தரித்திரம் இல்லாதபடி, நீங்கள் ஏழையா இராதபடி நீங்கள் முன்னேறி வர வேண்டும், நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், எல்லா எல்லைகளிலும் உங்களுக்கு நன்மைகள் வர வேண்டும், ஆசீர்வாதம் நிரம்பி வழிய வேண்டும் என்பதற்காகவே, புரண்டு ஓட வேண்டும் என்பதற்காகவே அவர் கொடுக்க சொல்கிறார். அல்லேலூயா, கவனிச்சு பார்த்தீங்களா? அப்ப தேவன் சொல்லுகிற போது நீங்கள் கொடுக்கிறவர்கள் என்று நிரூபித்து காட்ட வேண்டும். அல்லேலூயா, எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த விஷயம் அதான் உண்மை. அதனால தான் பாருங்க, கொடுக்கறதுக்கு நான் உற்சாகமா இருக்கிறேன். அல்லேலூயா, தேவனுக்காக கொடுக்க நம்ம தயாராக இருக்கணும், எப்பவும் ஆயத்தமாக இருக்கணும், எப்பவும் ஆசையோடு இருக்கணும். ஏன் என்று கேட்டால் நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். எவ்வளவுக்குள்ள நம்ம கொடுக்க போறோமோ அவ்வளவுக்குள்ள நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். அந்த எய்ம் நமக்கு வர வேண்டும், அந்த எண்ணம் நமக்கு வர வேண்டும். தேவனை காட்டுற விதம் இருக்கிறது. தேவன் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். எல்லாம் சொல்லுங்க, தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவரிடத்துல எல்லாம் கொட்டி கிடக்குது. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார், ஏழை கிடையாது. தேவனிடத்துல நம்ம கொடுத்து அவர் பெரிய ஆள் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. நாம தான் தேவையில் இருக்கிறோம், நமக்கு கொடுத்து நாம பெரிய ஆள் ஆக வேண்டும். ஆகவே தேவனுக்கு நாம் கொடுக்க தயாராக இருக்க வேண்டும். அதனால தான் நான் உங்களுக்கு அந்த உதாரணத்தை காட்டினேன் போன வாரத்தில். எப்படின்னா, அந்த ஓமையில் 5 கொடுத்த அந்த மனுஷன் அதை 5ஆ பெருக்க ஆரம்பித்தான். கர்த்தர் அந்த 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 எஜமான் கொடுத்தான். எஜமான் சொல்றாரு, நல்லது, நீ நல்லது, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் அதிகாரியை வைப்பேன் என்று சொல்றார். அது மாதிரி 2 கொடுத்தோடனே பாருங்க, அவன்கிட்டையும் 2 உடனே நீ நல்லது, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தா அநேகத்துக்கு அதிகாரியாக இந்த பெற்றுக்கோ அப்படின்னு சொல்றார். அதே போலவே என்ன செய்யறார், ஒன்னு கொடுத்தவன் அதை கொண்டு மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சுட்டான். இது என்னன்னா, தேவனை பற்றி தப்பான எண்ணம் உடையவர். அவன் என்ன சொல்றான், விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும் சேர்க்காத இடத்துல தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவரும் ஆகிய கடினமுள்ள இருதயம் உடையவர். ஆகவே நான் மண்ணுக்குள்ள புதைச்சு வைத்து விட்டேன்.
அப்போ அவர் என்ன சொன்னார்? பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே என்று சொல்றார். பொல்லாத எண்ணம், கொடுக்க பயப்படுகிற எண்ணம். நான் சொல்ற, தேவனுக்காக நீ கொடுக்கும்போது உங்களுடைய நலனுக்காகவே நீங்கள் கொடுக்கிறீர்கள். நீங்க நல்லா இருக்கும்படியாக நீங்க கொடுக்குறீங்க. எத்தனை பேர் இன்னைக்கு நம்புறீங்க? கையை வைத்து சொல்லுங்க, நான் நம்புறேன், நான் நல்லா இருக்க வேண்டும், நான் அப்படித்தான் கொடுக்கணும், இந்த விதத்தில் தான் நான் கொடுக்கணும் தேவனுக்காக. ஏன்னா நான் உயரணும்னா கொடுக்கணும். ஆமா, அதனால தான் பாருங்க, உடனே அவர் சொல்றாரு, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். இந்த வசனத்துடைய அர்த்தம் என்ன? கொடுக்க மனமுள்ளவன் எவனோ, அதை இன்வெஸ்ட் பண்ணி அதை பெருக பண்ண மனமுள்ளவன் எவனோ அவனுக்கு கூடுதல் கொடுக்கப்படும். அவன் பரிபூர்ணம் அடைவான். எப்படி அடைவான்? பரிபூர்ணம் அடைவான். பொருளாதார ஆசீர்வாதத்தை பாருங்க. நான் சொல்றேன், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஏழையாக இருக்க கூடாது. எந்த விதத்தில் நம்ம ஏழையா இருக்கக்கூடாது. தேவன் அப்படி விரும்பவில்லை. ஏனென்றால் நாம் எல்லாவற்றையும் சம்பூர்ணமுடையவர்களாக இருக்க வேண்டும். சொல்லுங்க, சம்பூரணம். ஆமா, சம்பூர்ணமுடையவர்களாக இருக்க வேண்டும். தேவன் இப்படிதான் விரும்புறாரு. கவனிச்சு பாருங்க, தேவனுடைய விருப்பத்தை வாசித்து நம்ம ஜெபம் பண்ணலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகம், 2 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9-8 வசனம் பாருங்க. 9:8. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாகும். பார்த்தீங்களா, அந்த வசனத்தை அப்படி நின்று கொஞ்சம் யோசிங்க. நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? தேவனுடைய மக்களே எப்படி இருக்க வேண்டுமாம்? நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும். பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட அனுபவம் இருக்கா? இப்படிப்பட்ட அனுபவம் உங்களுக்கு வந்துடுச்சா? கண்டிப்பாக வந்திருக்கும். ஆமாம், ஏன்னு கேட்டால் முதல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நீங்கள் இல்லாமல் இருந்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் இப்படிப்பட்ட அனுபவம் உடையவர்களாக இருக்கும்படி தேவன் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இங்கே அந்த வசனத்தை அப்படி தான் முடிக்கிறார் பாருங்க. நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாக இருக்கணுமா? எந்த நற்கிரியும் செய்யத்தக்க நற்கிரியிலும் பெருகிறவர்களாக இருக்கும்படி தேவன் உங்களிடத்திலே சகல கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராக இருக்கிறார். எல்லாம் நல்லா பெருக பண்ணுவார். அதனால தான் நான் சொல்றேன், தைரியமாய் உங்களுடைய வேலையில நல்லா இறங்கி போய் செயல்படுங்க. உங்களுடைய விவசாயத்தில் நல்ல தைரியமாய் கர்த்தரை நம்பி செயல்படுங்க. உங்களுடைய பிசினஸ்ல கர்த்தரை நம்பி நல்லா செயல்படுங்க. ஒரு சின்ன கடை கிடைச்சதுன்னா அது ஸ்தோத்திரம் பண்ணி செயல்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஏன்னா அவர் கொடுக்கிறவர், அவர் உங்களுக்கு கொடுக்கிறவர். ஆமா, இது என்ன சின்னது அப்படி சொல்லாதீங்க. கொஞ்சத்தில் உண்மை. அல்லேலூயா. நீங்கள் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்து பாருங்கள். ஒரு மாடு இருந்ததுன்னா சோத்திரம் பண்ணி அதை உண்மையாக இருந்து பாருங்க. அதை உங்களுக்கு பெருக பண்ணுவார். அதை உங்களுக்கு பெருக பண்ணுவார். இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்று வாழ்த்திடுவேன். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்று வாழ்த்திடுவேன். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, 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 அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்று வாழ்த்திடுவேன். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்று வாழ்த்திடுவேன். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, 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 அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா.